ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சன்னா மசாலா. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலுமே எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சன்னாவை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு அதில் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. வேறு பட்டை லவங்க எதுவுமே வேண்டாம், வெறும் சோம்பு மட்டும் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம யூஸ்வலாக டிஃபனுக்கு சட்னி, சாம்பார் அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். இந்த இப்போ இது மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது சிம்பிள் டிஷ்ஷு தான். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் நிறையெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. இது சிம்பிளாக இந்த சோம்பு மட்டுமே போட்டு செஞ்சாலுமே நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும், நல்லா குழஞ்சி வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 சின்ன ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சன்னா மசாலா மட்டுமே போட்டோம்னா அது ஒரு மாதிரி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு கிரேவியாக வராது. அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டோம்னா அது கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி இருக்கும், திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊற வச்ச மூக்கடலையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுருக்கேன். கிரேவியாக தண்ணி கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. எல்லாத்தையும் போட்டுட்ட பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. நான் என்னுடைய குக்கரில் ஒரு 6 விசில் 7 விசில் வைப்பேன். உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அது பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பாய்.